Hello friends, welcome to the official YouTube page of Everest IAS Academy. ஸோ நம்ம புதுசாக பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இது டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஆஃப் ஹிந்து நியூஸ் பேப்பர். இது பார்த்திங்கன்னா UPSC TNPSC ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ப்ரோக்ராமாக இது லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா UPSC TNPSCயில் இப்போ தான் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர் எக்ஸாமினேஷன் ரெலவெண்ட்டாக எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றது இந்த கிளாஸஸில் ஃபுல்லாக நம்ம நோட்ஸோட கண்டக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா இன் அடிஷன் டு தட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் சீரியஸ் அந்த டாபிக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன் அடிஷன் டு தட் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கான டவுட்ஸை எக்ஸ்க்ளூசிவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா லிமிடெட் பீரியட் ஆஃபராக 1 month சப்ஸ்கிரைப் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு 299 ஆஃபர் பண்ணுறோம். 3 monthsக்கு 749, 6 monthsக்கு 1399. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற நம்பரை இது மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதில் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம April 25, 2020 இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் UPSC TNPSC உடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா இந்தியா ரெக்கார்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் டே ஸ்பைக் ஆஃப் 1752 கேசஸ், டோல் ஹிட் 723. ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த விஷயம் தான். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த கேசஸ் இன்னும் டபுள் ஆகலை அப்படின்றது இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் அதாவது ஒரு பேண்டமிக் எப்படி ஒரு கண்ட்ரியில் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெல் ஷேப்டு கர்வ் தான் அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் தான். இந்த கிராஃப் பேட்டர்னில் தான் வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிஸோட கொரோனா கேசஸும் அரைஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இந்த கொரோனா வைரஸ் கேசஸ் எப்படி கன்ஃபார்ம் ஆகுது, அதாவது எப்படி நிறைய பேருக்கு பரவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த கிராஃபில் சொல்கிற மாதிரி அதாவது இது ஃபஸ்ட்டு ஸ்லோ அண்ட் கிராஜுவலாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பெனன்ஷியலாக கிராஃப் இன்க்ரீஸ் ஆகும். தென் இது ஒரு பீக் அட்டைன் பண்ணும். பீக் அட்டைன் பண்ணிட்ட பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டனிங் ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேசஸ் டிக்ளைன் ஆகிறது எப்போனா இதோடைய பீக் அட்டைன் பண்ணிட்ட பிறகு தான் இது டிக்ளைனிங் ஆகும். ஸோ இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அல்தோ 23,000+ கேசஸ் ரிப்போர்ட் ஆகியிருந்தாலும் நம்மளுக்கு இன்னமுமே ஒரு பாதர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாவில் நம்ம இந்த கிராஃபில் பீக் அட்டைன் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது இன்னமுமே ஒரு கான்ட்ரவர்ஷியல் டிபேட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கிராஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல் ஷேப்டு கர்வ் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் இப்போ ரிசர்ச் பண்ணி கம்பேரிசன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த கிராஃப் இந்தியன் கிராஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெல்ஜியன் கவர்மெண்ட்டோடைய கிராஃபோட கம்பேரிசனில் தான் இருக்குதுன்றாங்க. அதாவது இந்த பெல் ஷேப்டு கர்வ்ன்றது இது என்ன ரொம்ப முக்கியம்னா பெல்ஜியமில் குறிப்பாக இந்த லாக்டவுன் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாஸ் குவாரண்டைன் மெஷர்ஸ் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அங்கே கொரோனா வைரஸ் கேசஸ் ரொம்ப கம்மியாக தான் ரிப்போர்ட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சினாரியோ இந்தியாவில் ப்ரிவேல் ஆகலாம் அப்படின்றது ஒரு ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு அவங்களுடைய அனாலிசிஸாக இருக்குது. பட் இன்னொரு சைட் ஆஃப் த காயின் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேயும் குறிப்பாக சைனீஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் கிராஃபில் இன்னும் டப்ளிங்கே நடக்க ஆரம்பிக்கல. அதாவது பார்த்திங்கன்னா இந்த டப்ளிங் டைம் அப்படின்றது ஒன்று இந்த கொரோனா வைரஸில் ரொம்ப காமனாக பேசப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு கேஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறப்ப இந்த கொரோனா வைரஸ் கேஸ் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் டபுள் ஆகிட்டே இருக்கும். இந்த டபுளிங் ஆகக்கூடியது தான் பின்னர் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி பீக் அட்டைன் பண்ண வைக்கும். இப்போ இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டபுளிங் ஆஃப் டைமை நம்ம முடிஞ்ச அளவு அதாவது ரொம்ப ஷார்ட்டான டைமில் அதிகமான பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறத நம்ம முடிஞ்ச அளவு எலாங்கேட் பண்ணிட்டோம். இதுக்கு மெயின் காரணமே என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது நம்ம இயர்லியராக போன லாக்டவுன் மெஷர்ஸ் தான். இது நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு கரெக்டான டைமில் எடுத்த முக்கியமான டெசிஷன்னு நிறைய பேர் இந்தியா இன்னும் பாராட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் நம்மளுக்கு பாதர் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம இந்தியாவில் இந்த கேஸை இன்னுமே எபிடமிக்னு டிக்ளேர் பண்ணல. இன் அடிஷன் டு தட் நம்ம நேற்று வீடியோவிலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் கேஸுன்றது இன்னுமே இந்தியாவில் இந்த பீக் அப்படின்றத அட்டைன் பண்ணவே கிடையாது. ஸோ பீக்கை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் டே ஸ்பைக்கே இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது 1700+ கேசஸ். சரி, இதில் குறிப்பாக நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோட மெஷரில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்ஸில் நிறைய ஹாட்ஸ்பாட் ஜோன்ஸை ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளாரே
நிறைய வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதை பற்றி தான் வந்துட்டு இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்துட்டு நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு 4 முக்கியமான பிளேசஸ் வந்துட்டு ரொம்ப பாதரிங் சுச்சுவேஷனில் இருக்குது இந்த கொரோனா வைரஸ் கேஸில். எதுனா சென்னை, ஹைதராபாத், அண்ட் தென் குஜராத்தில் வந்துட்டு அகமதாபாத்தும் சூரத்தும். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ சதர்னில் 2 ஸ்டேட்ஸும் நார்த் வெஸ்டர்ன் ஏரியாவில் ஒரு ஸ்டேட்டும் வந்துட்டு கவர் ஆகிருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டான லாக்டவுன் மெஷர்ஸை ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கைட்லைன்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதை தான் வந்துட்டு ஒரு கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி அவங்க மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து இப்போ என்ன வந்து டேட்டா வந்துட்டு அவங்க அஃபிஷியலாக வந்துட்டு சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ தான் வந்துட்டு கேசஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு 23,000+ கேசஸ் வந்துட்டு ரிப்போர்ட் ஆயிருந்தாலும் நம்ம மக்கள் அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு ரெக்கவரி ரேட் அப்படின்றது வந்துட்டு நல்ல அளவில் இருக்குது. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு இந்த ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்வாங்க. ஜென்ரலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேக்சின் இல்லாததுனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த நேச்சுரலாக வரக்கூடிய இந்த ஹர்ட் இம்யூனிட்டி இந்தியாவில் வந்துட்டு நம்மளால் டெவலப் பண்ண முடியல. பட் இன்னமுமே ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிசிஜி வேக்சின் அப்படின்றது நம்ம நேஷ்னல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம்லேயே நம்ம கவர் பண்ணக்கூடிய ஒரு வேக்சினேஷன் தான். இது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு குறிப்பாக நம்ம வந்துட்டு எல்லா சைல்டுக்கும் வந்துட்டு இந்த பிசிஜி வேக்சின் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன் அடிஷன் டு த டியூபர்குலோசிஸ்க்கு எதிராகவும் வந்துட்டு இந்த பிசிஜி வேக்சினை தான் வந்துட்டு ஒரு மெடிசனாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இன் அடிஷன் டு தட் இந்தியாவில் வந்துட்டு நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த மலேரியா வரக்கூடிய கேசஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஏஷியன் கண்ட்ரீஸில் எப்பயுமே வந்துட்டு ட்ராபிக்கல் கிளைமேட் ரீஜன் வந்துட்டு ஒரு ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் மஸ்கிட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரெயின்ஃபால் எங்கே ப்ரிவேல் ஆகுதோ அண்ட் இன் அடிஷன் டு தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு மஸ்கிட்டோஸ் ப்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப் ஹேவனாக வந்துட்டு கன்சிடர் பண்ண முடியுது. அதனால தான் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்துட்டு நிறையா வந்துட்டு மஸ்கிட்டோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஈவன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் கூட வந்துட்டு இந்த ட்ராபிக்கல் கிளைமேட்ஸ் மூலிமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மஸ்கிட்டோ ரிலேட்டட் டிசீசஸ்க்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டெத் ரேட்ஸும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இதில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணப்படுது இந்த மாதிரி கண்ட்ரீஸில். இதில் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நேச்சுரலாக வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்த ஆன்டி மலேரியல் வேக்சினேஷனும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு கொரோனா வைரஸ் கேஸ் அதாவது வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு வைடர் செக்டார் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒரு அனாலிசிஸாகவும் இருக்கப்படுது. ஸோ இன்றைக்கு வரைக்குமே எதுவுமே வந்துட்டு நம்மளால் கான்க்ரீட்டாக சொல்லப்பட முடியல. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு நாங்கள் கேசஸ் வந்துட்டு அரைஸ் ஆகிட்டு இருந்தாலும் நாங்கள் பெட்டராக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன இன்னும் பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்தியன் கிராஃப்ன்றது பெல்ஜியம் கண்ட்ரியோடைய கிராஃபை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ண லாக்டவுன் மெஷர்ஸ் வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸை ஈல்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டோட தரப்பில் வந்துட்டு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்துட்டு அவங்க என்னென்ன ஆக்ஷன் மெஷர்ஸ் வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ஷன் பிளானில் வந்துட்டு ஒரு சர்வலன்ஸ் நெட்வொர்க் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ ஃபங்க்ஷனிங்கில் வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய வேலையே என்னென்னா ஹவுஸ் ஹோல்டு சர்வே பண்ணுவாங்க. ஒரு வீட்டாக போயிட்டு இப்போ ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இந்த ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சர்வேலன்ஸ் நெட்வொர்க் அப்படின்றத ஆல்ரெடி வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இது மூலிமா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே வந்துட்டு நிறைய சர்வேலன்ஸ் நெட்வொர்க்ஸ் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. இவங்களுடைய குரூப்போடைய ஆக்டிவிட்டி என்னென்னா, ஹவுஸ் ஹோல்டு லெவலில் போயிட்டு கொரோனா வைரஸோடைய சிம்டம்ஸ் இருக்குதா அப்படின்றத வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு குவாரண்டைன் வந்துட்டு சஜஷன்ஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்துட்டு இன்னும் ஃபர்தராக வந்துட்டு அது வந்துட்டு அந்த வைரஸ் லோடு வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்துட்டு ஐசோலேஷனுக்கு வந்துட்டு சஜஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கிளஸ்டர் கண்டெய்ன்மெண்ட் பிளானுடைய பார்ட் அண்ட் பார்சலாக தான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப இயர்லியில் அதாவது வந்துட்டு இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுற டைம்லேருந்தே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளான் அப்பில் வச்சுருந்து இதை வந்துட்டு பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். இதனால தான் இந்தியாவில் வந்துட்டு நம்மளால் இந்த கொரோனா வைரஸ் கேசஸை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்மளுக்கு அதாவது வந்துட்டு இந்த கொரோனா வைரஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு மீடியாவில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு ஹாட் ஸ்பாட்ஸ் அப்படின்றத வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எவால்விங் அதாவது வந்துட்டு ஒரு புதுசாக வந்திருக்கிற ஒரு கொரோனா வைரஸ்ன்றது வந்துட்டு இப்போ வந்துட்டு மீடியா லைம்லைட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த புதுசாக வரக்கூடிய டெர்மினாலஜிஸ்க்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதெல்லாம் வந்துட்டு
யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அந்த எக்ஸாமினருடைய ஒரு ஐ கேட்சி பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு மீடியாவில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாஸை வந்துட்டு ஹாட்ஸ்பாட்ஸாக வந்துட்டு அறிவிச்சு அதை வந்துட்டு ஐசோலேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம மீடியாவில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. பட் இதோடைய கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு எனி ஜாகிரபிக்கல் ஏரியா, எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, அந்த ஏரியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தேன் 6 பாசிட்டிவ் கன்ஃபார்ம்டு கொரோனா வைரஸ் கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருந்தா அந்த ஏரியாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹாட்ஸ்பாட் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோம். இன் அடிஷன் டு தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஹாட்ஸ்பாட் மாதிரியான ஏரியாஸில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி என்ன மாதிரியான ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் எடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு நீங்கள் நார்மலாக இப்போ லாக்டவுன் ஃபேஸில் மிச்சம் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதாவது மக்கள் போயிட்டு வெளியில் போயிட்டு எசென்ஷியல் சர்வீசஸ், அதாவது ஒரு பால் வாங்குறதோ இல்லை காய்கறிகள் வாங்குறதோ வந்துட்டு இல்லை பேங்கிங் ஆக்டிவிட்டீஸுக்கு போகிறதோ வந்துட்டு ரொம்ப நார்மலாகவே பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு எசென்ஷியல் சர்வீசஸ்க்கு மக்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டை இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. பட் இந்த ஹாட்ஸ்பாட் மாதிரியான ஏரியாஸ்க்கு கவர்மெண்ட் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான தயார்களை பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட் ஏரியாஸில் மக்களால் வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு கூட வெளில போக முடியாது. குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எசென்ஷியல் சர்வீசஸ் வாங்குறதுக்கு உட்பட அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டான ஆக்டிவிட்டியாக பார்க்கப்படுது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த எனார்மஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது கவர்மெண்ட்டோட தலையில் தான் வந்து விழுகுது. ஏன்னா வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லா எசென்ஷியல் சர்வீசஸையும் சப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா பீப்புளை வந்துட்டு வெளியில் அலோவ் பண்ணலன்னா கவர்மெண்ட்டு தான் அங்கே வந்து அதாவது வந்துட்டு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சப்ளை பண்ணி ஆகணும். அதுதான் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட் ஏரியாஸில் ஆன்லைன் டெலிவரிஸ் எசென்ஷியல் சர்வீசஸ் ஃபுட்டு அண்ட் கிராசரிஸ்க்கு வந்துட்டு இன் அடிஷன் மெடிசன் ரிலேட்டட் இந்த மெடிசன் சப்ளை பண்ணுறது இது மட்டும் வந்துட்டு டோர் ஸ்டெப்பில் வந்துட்டு அவைல் பண்ணுறதுக்கு அவங்க கைட்லைன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ப்ரைவேட் செக்டாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த ஹாட்ஸ்பாட் பண்ணுறாங்க அப்படின்ற மெயின் அப்ஜெக்டிவ் எதுக்குன்னா ஒரு கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷனை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸில் வந்துட்டு கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது 3rd ஸ்டேஜில் பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கொரோனா வைரஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கேசஸ், அதாவது வந்துட்டு வெளிநாட்டில் இருந்துட்டு வந்து அவங்க மூலிமா வந்துட்டு இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆன கேசஸை ஸ்டேஜ் 1 கேஸ் அப்படின்னு நம்ம ஐசிஎம்ஆர் கைட்லைன் சொல்கிறாங்க. இந்த ஐசிஎம்ஆர் பாடின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு பாடி தான். இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 லெவல் அப்படின்றது வந்துட்டு இண்டிவிஜுவல் டிரான்ஸ்மிஷன். அப்போ அது மூலிமா வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகிறது வந்துட்டு இண்டிவிஜுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd ஸ்டேஜ் அப்படின்றது தான் வந்துட்டு கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன். அப்புறம் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்றது தான் நம்ம வந்துட்டு எபிடெமிக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஆகணும். எபிடெமிக்னாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு இல்லை நிறைய ஸ்டேட்ஸ்லையோ டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நம்ம டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 23,000+ கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இன்னமுமே வந்துட்டு இதை வந்துட்டு எபிடெமிக் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணல. இது கவர்மெண்ட்டோடைய ஒரு லேசினஸை வந்துட்டு காமிக்குது. இன் அடிஷன் டு தட் பார்த்தீங்கன்னா இதோடைய பாதிப்புகளை நம்ம கண்டிப்பாக வந்துட்டு சந்திச்சு தான் ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். ஏன்னா சைனாவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் வந்துச்சு. அவங்க ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு அவங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய இந்த கொரோனா வைரஸோடைய ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டி அது வந்துட்டு ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிட் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு சைனாவில். அதாவது டிசம்பர் மாதத்துலேயே சைனாவில் வந்துட்டு கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆனது. ஜனவரி மாதம் தான் வந்துட்டு WHO வந்துட்டு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்க இது வந்துட்டு ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன். அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே வந்துட்டு இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சைனாவில். இதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு US பிரசிடென்ட் ட்ரம்ப் உட்பட இந்த கொரோனா வைரஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது வந்து WHO ப்ராப்பராக செயல்படலைன்ட்டு அவங்களுடைய ஃபண்டிங்கையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்தியா மஸ்ட் பி செல்ஃப் ரிலையன்ட் சேஸ் மோடி. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இவர் செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்றது வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறாருன்னா, அதாவது நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்துட்டு இப்போ பஞ்சாயத் ராஜ் டே அப்படின்றது வந்துட்டு நேற்று செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்சிங் செஷன் மூலிமா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ அஃபிஷியலாக வந்துட்டு 2 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்த வருஷம் UPSC TNPSC ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு ஒரு 3 டயர்ஸ் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தென் வந்துட்டு பஞ்சாயத் ராஜ் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3rd டயர் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது.
ஸோ அப்படி கருதப்படுற இந்த பாடி ரிலேட்டடாக நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு என்னென்ன ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் கொண்டுட்டு வராங்களோ அது எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக கன்சிடர் பண்ணுறது. சரி, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 2 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை தான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு கிராம் ஸ்வராஜ், செகண்ட் வந்துட்டு சம்விதா ப்ரோக்ராம். சரி, இந்த 2 ப்ரோக்ராமை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த சம்விதா ப்ரோக்ராம் அப்படின்றது வந்துட்டு அதாவது குறிப்பாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு இந்த வில்லேஜஸில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸை வந்துட்டு சர்வே பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ரூரலில் தாசில்தார் ஆஃபீஸ் மூலிமா வந்துட்டு விஓ ஆஃபீஸர் மூலிமா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் வந்துட்டு ரெக்கார்ட்ஸில் இருக்குது. பட் நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ என்ன இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறாங்கன்னா இந்த பர்டிகுலர் சம்விதா ப்ரோக்ராம் மூலிமா அதாவது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸை பயன்படுத்தி ரொம்ப அக்யூரேட்டாக வந்துட்டு இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸோடைய ஓனர்ஷிப்பை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சம்விதா ப்ரோக்ராம். எதுக்கு வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமாக வந்துட்டு ஒரு லேண்ட் ரெக்கார்டை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலிமா வந்துட்டு நிறையா பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது, ஃபார்மர்ஸ்க்கும் இருக்குது. ஆனால் அதில் வந்துட்டு நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்துட்டு இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. அப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய பேசிக் ஃபேக்ட்ஸை வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சம்விதா ப்ரோக்ராம் அப்படின்றது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரோன்ஸ்லாம் வந்துட்டு இந்த லேண்ட் சர்வேவை கால்குலேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. இது மூலிமா வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு லேண்டை சர்வே பண்ணி அந்த ஓனர்ஷிப்பை ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா கவர்மெண்ட் என்ன மெயின் அப்ஜெக்டிவாக சொல்கிறாங்கன்னா அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு நாளைக்கு ஃபார்மர்ஸ் வந்துட்டு பேங்க்ஸு அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷனல் ஏஜென்சிஸில் போயிட்டு லோன் வாங்கலாம். அப்புறம் கவர்மெண்ட்டோட சைடில் வந்துட்டு ஒரு டாக்ஸேஷன் மெஷர் வந்துட்டு பண்ண முடியும். இது மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி இன்னொரு ஆர்டிக்கல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு இன்னொரு ப்ரோக்ராம் வந்துட்டு கிராம் ஸ்வராஜ் போர்ட்டல் அப்படின்றது சொன்னேன். இதுதான் வந்துட்டு நம்ம இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. இதில் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வில்லேஜஸை வந்துட்டு டிஜிட்டைசேஷன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா கவர்னன்ஸை ப்ரமோட் பண்ணுறாங்க பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில். இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸ் அண்ட் எலக்டரல் அதில் எலெக்ட் ஆன அந்த எம்எல்ஏஸ், எம்பிஸ் இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் நிறைய அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த பஞ்சாயத்து ராஜ் பாடிஸில் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டிங் இது வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு மானிட்டரிங் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்த ஒரு முயற்சி தான் இந்த கிராம் ஸ்வராஜ் போர்ட்டல். ஏன்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது பஞ்சாயத்து ராஜ் பாடிஸில் இப்போ கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன பிளானிங் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீம்ஸை வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே வந்துட்டு யார் வேணால் வந்துட்டு மானிட்டரிங் பண்ணலாம். அதோடைய அவைலபிலிட்டி வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு வெப்சைட் போர்ட்டல் மூலியமாகவும் ஆப் மூலியமாகவும் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு டவுன்லோடபிள் ஃபியூச்சராக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியை வந்துட்டு நம்மளுடைய லோயர் டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்டல் பாடிஸில் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும். இதுதான் கவர்மெண்ட்டோடைய மெயின் அப்ஜெக்டிவ். செகண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சம்விதா ப்ரோக்ராம். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் வந்துட்டு இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட்டு சர்வேயிங் டெக்னாலஜிஸ் அதாவது ட்ரோன்ஸை மெயினாக பயன்படுத்த போகிறாங்க. இது வந்துட்டு வில்லேஜஸில், ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதை பண்ணக்கூடிய பாடிஸ் வந்துட்டு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் வந்துட்டு சர்வே ஆஃப் இந்தியா பண்ணோம். தென் இன் அடிஷன் கொலாபரேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் ஸ்டேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்டல் லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு, இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் வந்துட்டு இந்த ஸ்கீமை வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் மேப் அதாவது இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா டிஜிட்டலைஸ்டாக ஒரு லேண்ட் ரெக்கார்ட்ஸை கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுறது மூலிமா என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டாக்ஸேஷன் கலெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வில்லேஜஸ் லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு லேண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ லேண்டையும் அதோடைய ஓனர்ஷிப்ஸையும் வந்துட்டு கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டிஜிட்டலைஸ்டு பண்ணால் ஃபர்தராக வரக்கூடிய அந்த லேண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸை வந்துட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக டாக்ஸேஷன் மூலிமா உள்ளார கொண்டுட்டு வர்றது மூலிமா கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி லேண்ட்ஸை ஒரு பில்டிங் பிளானோ இல்லைனா ஏதாவது ஒரு பெர்மிட் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு அலோவ் பண்ணுறதையோ ப்ராப்பராக வந்துட்டு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இது அடிஷன் டு தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு இது வந்துட்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸில் இவங்க இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணி பேங்க்ஸில் போய் லோன் எடுத்துக்கலாம். இன் அடிஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு லேண்ட் ரெக்கார்டை டிஜிட்டைஸ் பண்ணுறது மூலிமா ரூரல் ஏரியாஸில் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு பிளானிங் டூலாக யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் தான் கவர்மெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக இந்த ஸ்கீமில் பார்க்கப்படுது. ஸோ இந்த 2 ஸ்கீம்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக இந்த வருஷம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்.
நெக்ஸ்ட் டாபிக் எடிட்டோரியல் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நோ 100% கோட்டா. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அதாவது ரிசர்வேஷன் ரிலேட்டட் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எடுத்த மெஷரை வந்துட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ், அதாவது ட்ரைபல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஸ்கூலிங்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதர் ஏரியாஸ்லேருந்து வந்துட்டு டீச் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் மெஷர் கொண்டுட்டு வந்தாங்கன்னா இந்த ட்ரைபல் ஏரியாஸில் வந்துட்டு டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவங்க 100% ரிசர்வேஷன் மூலிமா ட்ரைபல் பீப்புளுக்கே கொடுத்துடலாம். அதனால் வந்துட்டு அவங்க மக்களுக்கு இவங்க வந்துட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் வந்துட்டு 100% அட்டண்டன்ஸோட டீச்சர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸை கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோடைய ஒரு மெஷராக பார்க்கப்படுது. பட் இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருந்தப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இதை வந்துட்டு அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல முயற்சியாக பார்க்கப்பட்டாலும் நம்ம கவர்மெண்ட்டுக்குன்றது வந்துட்டு ரிசர்வேஷனில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதை தான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு அஃபிர்மேட்டிவ் ஆக்ஷன் தான், ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இந்த அஃபிர்மேட்டிவ் ஆக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரிசர்வேஷன் கொடுத்தாலுமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு 100% அப்சல்யூட் ரிசர்வேஷன் கொடுக்குறது வந்துட்டு ஈவன் வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ்லேயே கிடையாது. ஏன்னா வந்துட்டு எல்லா ரிசர்வேஷன்லேயுமே பேசிக் கான்செப்டே என்னென்னா இட் ஷுட் பி ஓப்பன் டு ஓப்பன் காம்படிஷன் அப்படின்ற அந்த மெரிட் இருந்துச்சுன்னா தான் அந்த ரிசர்வேஷன் இஸ் ஜஸ்டிஃபைடு அப்படின்றது வந்துட்டு கவர்மெண்ட்டோடைய கைட்லைன்ஸில் வர்றதுனால சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இதை வந்துட்டு டோட்டலாக அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தப்போ ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு 100% ரிசர்வேஷன் ட்ரைபல் பீப்புளுக்கு கொடுக்கறதுக்கு பதில் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்க மட்டும் அந்த பர்டிகுலர் ஏரியா அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்க வந்து இங்கே டீச்சராக வேலை செய்ய முடியாது அப்படின்றது நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸில் ஆர்டிகல் 371D அது மூலிமா பிரசிடெண்ட்டே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கலாம். அப்படி ஒரு நம்ம அப்ரூவல் வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ட்ரைபல் பீப்புள்ஸ் அந்த டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துட்டு மினிமம் ரிசர்வேஷன் ரிமைனிங் வந்து ஓப்பன் காம்படிஷனில் அலோவ் பண்ணால் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனலி அலோவ்டு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நோ பிளான் டு ஈஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்ஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் வந்துட்டு எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்ரெடி வந்துட்டு இந்த வருஷம் இந்தியன் எக்கனாமி வந்துட்டு இப்போ வேர்ல்டு எக்கனாமி வந்து டிப்ரெஷன்னு சொல்லிட்ட பிறகு இந்தியன் எக்கனாமியோட இப்போ ஆவரேஜ் க்ரோத் ரேட்டு நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் டார்கெட் பண்ணியிருக்கிறது 6 to 6.5% நம்மளுடைய பட்ஜெட் படி. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1.8% க்ரோத் ரேட் வர்றது மிகவும் சந்தேகமாக பார்க்கப்படுது. இது வந்துட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸே இது வந்துட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டு வர விஷயந்தான். பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸில் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. ஏன் வந்துட்டு இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஃபிஸ்கல் டிசிப்ளினை கொண்டுட்டு வந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் தான் இந்த FRBM ஆக்ட் அப்படின்றது. அதை பற்றி தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது ரிலேட்டடாக வந்திருக்கிற இந்த ஆர்டிகல் தான் வந்துட்டு முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்துட்டு இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றதை வந்துட்டு இப்போ வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டோட அந்த லாவை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எஸ்கேப் கிளாஸை பயன்படுத்தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதாவது டெஃபிசிட் ஃபினான்சிங் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு கடன் வாங்கியோ இல்லை காசை பிரிண்ட் பண்ணியோ அந்த காசை வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த எமர்ஜென்சியில் செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு இன்றைக்கி ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா சேர்மன் ஆஃப் த 15th ஃபினான்ஸ் கமிஷன் NK சிங் அவங்க தான் வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு இது சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் இந்த வருஷம் டார்கெட் பார்த்தீங்கன்னா 3.5% வந்துட்டு டார்கெட் வச்சிருக்கிறாங்க நம்ம ஜிடிபியில். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா FRBM ஆக்ட் படி நம்ம 3% ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை ரீச் பண்ணணுன்றது கவர்மெண்ட்டோட அப்ஜெக்டிவாக இருக்குது. இப்போ இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை 3.5%லேருந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 6.5% வரைக்கும் கூட நம்ம செலவு பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது கவர்மெண்ட்டுக்கு ஆனுவலாக வரக்கூடிய ஒரு இன்கமும் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கி தான் வந்துட்டு செலவு பண்ணி ஆகணும். அப்படி கவர்மெண்ட் வாங்கக்கூடிய அந்த கடன் தான் வந்துட்டு இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஜிடிபியில் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்ப 3.5% வந்துட்டு இப்போ நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் 2008-2009 காலகட்டத்தில் குளோபல் ரிசெஷன் வந்தப்போ நம்ம ஜிடிபி வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஜிடிபியில் வந்துட்டு
வந்துட்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட் 6.5% வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃப்ளெக்சிபிளாக ரிலாக்ஸ் பண்ணி எஸ்கேப் கிளாஸை யூஸ் பண்ணி மக்களுக்கு நிறையா வந்துட்டு வல்னரபிள் செக்டார் ஸ்கீம்ஸ்க்கு நிறையா வந்துட்டு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மெஷரை ஏன் நம்ம யூனியன் கவர்மெண்ட் இன்னும் எடுக்கலை அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ்க்கு நிறைய சொல்யூஷன் சொல்லப்படுறது, இந்த எக்கனாமிக் கிரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்கு எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே, அதாவது ரகுராம் ராஜன் உட்பட எல்லா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை ப்ரீச் பண்ணி கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு டெஃபிசிட் ஃபினான்சிங் மூலியமாவோ இல்லை பிரிண்ட் பண்ணி காசை வந்துட்டு எக்கனாமியில் பம்பின் பண்ணுறது மூலியமாவோ ஒரு டிமாண்டை ஜென்ரேட் பண்ண முடியும். அது மூலிமா வல்னரபிள் செக்டார்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சொல்யூஷனாக பார்க்கப்படுது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு தான் ரொம்ப முன்னுரிமை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கவர்மெண்ட் இந்த வருஷமே வந்துட்டு ஒரு 0.5% வந்துட்டு எஸ்கேப் கிளாஸில் ஆல்ரெடி பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி நம்ம 3% ஃபிஸ்கல் டெஃபிசிட்டாக டார்கெட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும். ஆனால் இந்த வருஷம் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியாதுன்றதுனால 3.5%ன்றதை ஒரு டார்கெட்டாக வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஃபர்தராக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்துட்டு இதை பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம சேர்மன் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்கே சிங்கும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு 3% ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 4% 5% அவங்களுடைய ஸ்டேட் ஜிடிபியில் நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ஒரு மெக்கானிசம் வந்துட்டு வரும். அது மூலிமா இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகளை வந்துட்டு அவங்க டேக்கிள் பண்ண முடியும். மக்களுக்கும் வந்துட்டு நிறைய வல்னரபிள் செக்டார்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அதோடைய பேசிக்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ன்றது 2003 அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் டைம் பீரியடில் தான் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது 2003. ஆனால் இது வந்துட்டு எப்போ வந்துட்டு எஃபெக்டிவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2004. ஸோ இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டோடைய கவர்மெண்ட்டோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் அதாவது வந்து டிரான்ஸ்பரன்சியை ப்ரொமோட் பண்ணணும். எதுலனா கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவுகளில், இன்கமில். அதை தான் வந்துட்டு ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்பரன்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கொண்டுட்டு வந்தாங்க. ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இஷ்டத்துக்கு கடன் வாங்கி மக்களுக்கும் வந்துட்டு பேர்டன் பண்ண முடியாது. ஏன்னா அதோடைய பேர்டன்ஷிப் ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வரி பணம் மூலிமா தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அந்த கடனை கட்ட வேண்டிய ஒரு இதுக்கு வந்துட்டு தள்ளப்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக தான் வந்துட்டு இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ன்றது ஒரு ஃபிஸ்கல் டிசிப்ளின் கொண்டுட்டு வரதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு ஆக்ட் தான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு கவர்மெண்ட்டோடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா, இது மூலிமா ஒரு ஃபிஸ்கல் ஸ்டெபிலிட்டி ப்ரமோட் பண்ணணும். கண்ட்ரியில் வந்துட்டு இன்ஃப்ளேஷனை வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை நம்ம ப்ரீச் பண்ணி காசை பிரிண்ட் பண்ணி எக்கனாமியில் பம்ப் பண்ணோன்னா எல்லாருக்கிட்டையுமே பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகிறப்ப ப்ராடக்ட்ஸோடைய ப்ரைஸஸ் அதிகமாகும். அப்போ ப்ரைஸஸ் அதிகமாகிறப்ப எக்கனாமியில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் இது அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் ஒரு கான்செப்டாக வரப்படுறதுனால கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்பிஐக்கும் இதில் ஒரு கிரிட்டிக்கல் ஒரு மெஷர் இருக்குது. ஸோ இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டோடைய கியூ ஃபியூச்சர்ஸ், அதாவது வந்துட்டு என்னென்ன எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது, இது மூலிமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வந்துட்டு யூனியன் பட்ஜெட் டாக்குமெண்ட் வந்துட்டு தாக்குதல் பண்ணுறப்ப நம்ம கவர்மெண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ, ரெவென்யூ டெஃபிசிட் எவ்வளோ, வருமானம் எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு கடன்கள் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு தெளிவாக ஒரு 4 டாக்குமெண்ட்டில் வெளிப்படுத்தணும். எல்லா வருஷமுமே கவர்மெண்ட் வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு இதை வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. நம்ம பட்ஜெட் தாக்குதல் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் யூனியன் பட்ஜெட் கூட வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா 3 டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட், செகண்ட் வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் வந்துட்டு ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டும் நம்ம யூனியன் பட்ஜெட்டு கூட சேர்த்து வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். எவ்வளோ வந்துட்டு செலவு பண்ணுறோம், எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட்டில் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு சப்மிட் பண்ணுது. இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ் எப்பப்பெல்லாம் நம்ம வந்துட்டு இதை மீறலாம் அப்படின்னா, கண்ட்ரியில் எப்போயாவது ஒரு பெரிய நேஷ்னல் செக்யூரிட்டி பிரச்சனை வந்திருக்கு, அதாவது வார் லைக் சினாரியோ வந்திருக்குது, இல்லைனா வந்துட்டு ஒரு கெலாமிட்டி வந்திருக்குது. இப்போ இந்த கொரோனா வைரஸ் கூடன்றதோடும் இதோடைய பாதிப்புகள் வந்துட்டு ஒரு கெலாமிட்டி தான் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்துட்டு இன்னும் அஃபிஷியலாக அதை வந்துட்டு கெலாமிட்டின்னு டிக்ளேர் பண்ணலை. அப்படி கெலாமிட்டின்னு டிக்ளேர் பண்ணால் நம்ம இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் மூலிமா நம்ம ஒரு எஸ்கேப் கிளாஸை பயன்படுத்தி ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டை நம்ம ப்ரீச் பண்ணலாம். அப்போ கவர்மெண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து
வந்துட்டு கடன் வாங்கி செலவு பண்ணுறப்ப அந்த எக்ஸ்ட்ரா மணியை நம்ம கண்ட்ரியில் பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள், ரூரல் ஏரியாஸில் பெட்டர் ஸ்கீம்ஸு இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண முடியும். சரி, இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட்டுக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு டைட்டனான ஒரு லாவாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய டைமில் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு இதை வந்துட்டு 3% ஆஃப் நம்ம ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஃபெயில் தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டார்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஜிடாக இருக்குதோ அப்படின்னு கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணதுனால 2016 என்கே சிங், அதாவது இந்த சேர்மன் ஆஃப் 15th கமிஷன், அவர் தான் கூப்பிட்டு நம்ம ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருந்தோம். அதாவது இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுற இந்த 3% ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு கவர்மெண்ட் சொன்னப்போ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கமிட்டி நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு டெப்ட், அதாவது மொத்தமாக கடன் வாங்குறது எவ்வளோ அப்படின்றத மட்டும் ஒரு டார்கெட்டாக வச்சு நம்ம வந்துட்டு இந்த பட்ஜெட்டரி தாக்குதலில் இந்த ஆக்ட் மூலயமா நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத கொண்டுட்டு வரலாம். இது தவிர நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஃபிஸ்கல் கவுன்சில்ன்ற ஒரு பாடி ஒன்று கிரியேட் பண்ணணும். அதில் வந்துட்டு சேர்மேன் அப்புறம் ஒரு 2 மெம்பர்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணலாம். அவங்க அப்பாயின்ட் பண்ணுற இந்த பாடியோடைய மெயின் வேலையை வந்துட்டு இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மானிட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கணும். இது தவிர வந்துட்டு கவர்மெண்ட் எந்தெந்த காலகட்டத்தில் கடன் வாங்கலாம் அப்படின்றதுக்கு இந்த என்கே சிங் கமிட்டி வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அவங்க கடன் வாங்குறத முடிஞ்சளவு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸம்ஷன்ஸ்ன்றது ஃபியூ ஏரியாஸில் தான். கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு எமர்ஜென்சியான ஒரு தேவை இருக்குது ரொம்ப ஷார்ட்டான டைம் பீரியடில் அப்படின்னா வேணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெம்பரவரியாக வந்துட்டு கடன் வாங்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ கிட்ட வந்துட்டு கடன் வாங்குறாங்கன்னா செக்யூரிட்டிஸ் கொடுத்துட்டு தான் வந்துட்டு கடன் வாங்கணும். இந்த மாதிரியான மெஷர்ஸ் வந்துட்டு இந்த என்கே சிங் கமிட்டி வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கவர்மெண்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இன்னும் அக்செப்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபர்ம் ஸ்டாண்ட் பை டெஸ்ட் கிட்ஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு சைனா கிட்ட வந்துட்டு இந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ், இந்த கொரோனா வைரஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பற்றி தான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு சைனீஸ் கவர்மெண்ட் வந்துட்டு, அதாவது குறிப்பாக அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ என்ன வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்கன்னா, நாங்கள் சப்ளை பண்ண இந்த டெஸ்டிங் கிட்ஸ்லாம் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ஸ்டாண்டர்ட்ஸை அப்ரூவலை வாங்கி தான் நாங்கள் வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜியோட கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் சர்டிஃபிகேஷனும் வந்துட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி தான் சப்ளை பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு டூப்ளிகேட்டை வந்துட்டு இல்லை ப்ராடக்ட் வந்து மால் ஃபங்க்ஷனிங் ஆகுது அப்படின்றத சைனீஸ் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு அப்போசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயின் ஸ்டாக் வில் லாஸ்ட் டில் நெக்ஸ்ட் மார்ச் சேஸ் எஃப்சிஐ சீஃப். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர், அதாவது ஃபார்மர்ஸே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்க விளைவிச்ச காய்கறிகளை வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு நார்த் இந்தியாலாம் பஞ்சாப்லலாம் பார்த்திங்கன்னா வீட்டை வந்துட்டு அறுவடை பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு ஃபார்மில் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு மைக்ரண்ட் லேபர்ஸே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, யூபி பீகார்லலாம். அதனால் பஞ்சாப்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு கரெக்டான டைமில் அறுவடை பண்ண முடியாதனாலேயே மார்க்கெட்டுக்கு கரெக்டான டைமில் இப்போ சப்ளை வந்துட்டு இந்த ரபி கிராப்ஸோடைய ஹார்வெஸ்ட் வருமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஈவன் தோ வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடான எசென்ஷியல் சர்வீசஸை அப்ரூவல் பண்ணியிருந்தாலும் அதோடைய மூவ்மெண்ட்டை இன் ப்ராக்டிகாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு அந்தளவு வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டுன்றது ப்ராக்டிக்கல் லெவலில் அவங்களால என்ஜாய் பண்ண முடியல. இதனால் கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஃபுட் கிரைசிஸ் வருமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு வந்துட்டு நம்ம யூனியன் கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் பாடியான ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் ஆல்ரெடி வந்துட்டு பஃபரான ஸ்டாக்ஸ் இருக்குது, அதாவது எக்ஸஸ் ஸ்டாக்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இந்த எஃப்சிஐன்ற பாடி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட வருஷம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம கண்ட்ரிக்கே தேவையான அளவுக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு ஃபுட் கிரெயின்ஸ் தேவையான அளவு இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்ததுனால அடிஷ்னல் அலோகேஷன் நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனை மூலியமாக ஒரு 5 கிலோ வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபுட் கிரெயின்ஸு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு சில டைம் வந்துட்டு கம்மி ஆகலாம். நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் வராமல் கொஞ்சம் முன்னாடியே நம்மளுக்கு அது வந்துட்டு காலியாக வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த காலகட்டத்துலேயும் நம்ம வந்துட்டு இன்னொரு 6 மாதத்தில் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ரைஸை வந்துட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட வந்துட்டு திரும்ப ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க. அப்புறம் வீட்டையும் வந்துட்டு இன்னொரு 3 மாதத்தில் ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க. இது மூலிமா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுட் கிரைசிஸ் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ன்றது 2013 பாஸ் பண்ண ஒரு ஆக்ட். இதோட அப்ஜெக்டிவே எதுக்குன்னா கண்ட்ரியில் வந்துட்டு ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி கொண்டுட்டு வரதான் இதோடைய மெயின் அப்ஜெக்டிவே. இந்த
ஆக்ட்ன்றது இது மூலிமா என்ன கவர்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அதாவது நம்ம கண்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி பேருக்கு, அதாவது 75% ரூரல் பாப்புலேஷனுக்கும் 50% வந்துட்டு அர்பன் பாப்புலேஷனுக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு மாதம் 5 கிலோ ஃபுட் கிரெயின்ஸை வந்துட்டு ஃப்ரீயாக சப்ளை பண்ணுறாங்க. ரேஷன் ஷாப்பில் அதாவது வந்து ஃப்ரீ கிடையாது, அட் அலோவன்ஸ்டு ப்ரைஸஸ். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் வந்துட்டு 3 ரூபாய்க்கும், வீட்டு வந்துட்டு 2 ரூபாய்க்கும், கோர்ஸ் கிரெயின்ஸ் 1 ரூபாய்க்கும் 1 கிலோ வந்துட்டு இது எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க 5 கிலோ வரைக்கும். இதிலே போரஸ்ட் செக்டார்ஸ், அதாவது வந்துட்டு இந்த ஆன்டியோத்யா அண்ணா யோஜனா இது கீழே வரக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு ஸ்கீம்ஸு, அவங்களுக்கு பெனிஃபிஷியரிஸ் போரஸ்ட் ஆஃப் த போர் செக்மெண்ட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு 35 கிலோ வந்துட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி கண்ட்ரியில் வந்துட்டு ஃபங்க்ஷனிங்கில் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் பார்த்திங்கன்னா இந்த ஆக்டோடைய அதர் ப்ரொவிஷன்ஸ், அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ நம்மளுடைய சைல்டு அண்ட் உமனுக்கு வந்துட்டு இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6,000 rupees கிட்டே இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டிஸ் ஆக்ட் மூலிமா வந்துட்டு நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இதுவும் வந்துட்டு இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ்லேயே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா வைல்டு லைஃப் போர்ட் நாட் ஃபார் மைனிங் இன் அசாம் எலஃபென்ட் ரிசர்வ். ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் அந்த எலஃபென்ட் ரிசர்வ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்துட்டு அசாமில் இருக்குது. அதோடைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெஹிங் பட்காய் எலஃபென்ட் ரிசர்வ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேப்பரில் வந்ததுனால, நியூஸ் பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணதுனால இது எக்ஸாமினேஷனில் இது கண்டிப்பாக இது எங்கே இருக்குது அப்படின்னு கேள்விகள் கேட்கப்படலாம். இன் அடிஷன் டு தட் இது ரெகுலேட் பண்ணக்கூடிய பாடி. ஏன்னா இந்த எலஃபென்ட் ரிசர்வில் இப்போ என்ன இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதாவது வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த எலஃபென்ட் ரிசர்வ்ஸ்க்கு கோல் மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ன்றது தான் இந்த அப்ரூவல் பாடி. இந்த மாதிரி மைனிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸை ஃபாரஸ்ட் ஏரியாஸில் அலோவ் பண்ணுறதுக்கு. இது எது கீழே வருதுன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்லேருந்து தான் ப்ராக்டிஸ் கொஷின் செட் பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இன் அடிஷன் டு தட் நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் த வேர்ல்டு த்ரூ மேப் சீரியஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் UPSC TNPSC ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ், இன் அடிஷன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதாவது வந்துட்டு இப்போ தான் UPSC TNPSC ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸாக தான் இந்த மேப் கோர்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது வந்துட்டு தமிழில் தான் இந்த வீடியோ பற்றிக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.